சுரேஷ், ஒரு சைக்கோ கான்செப்ட் சொல்லவா? சொல்லுங்க, கேட்பேன். நீயும் நானும் செவுத்துல ஆணி அடிச்சுட்டு இருக்கிறோம். நீ ஆணி பிடிச்சிருக்கிற, நான் சுத்தியில வச்சு ஆணி அடிக்கிறேன். அப்போ தெரியாதனமா அந்த சுத்தி உன் விரல்ல பட்டு உன் விரல்ல ரத்தம் வருது. நீ கோவப்பட்டு என் சொக்காய பிடிச்சு என்னன்னா அப்படி பண்ணிட்டீங்க, கையில ரத்தம் வருதுண்ணா அப்படின்ற. கோபம் வரும்ல? கரெக்டு தான். ஆனா நானும் பதிலுக்கு கோவப்பட்டேன். என் கையில இருக்க சுத்தியில எடுத்து உன் மண்டையில ரத்தம் பீச்சு அடிச்சிச்சு. மூஞ்சி பூரா ரத்தம். நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் உனக்கு பார்த்து. டக்குன்னு நீ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுற. அது உன் கனவு. இதுதான் கான்செப்ட். கனவு இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? எப்படி கான்செப்ட் ஓகே, இந்த கையில ரத்தம் தலையில ரத்தம் எப்படி? அதெல்லாம் கிராஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன அடிக்கிறது மட்டும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா அடிப்போம். அப்பதான் பார்க்க பயங்கரமா இருக்கும். அதை பார்க்க நான் இருப்பேன்னா? அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஷூட்டு போகுமா? போகணா. இப்போ லாஃப்ட்ல இருந்து சுத்தில எடு. அண்ணா சொல்ல வந்துட்டேன், அம்மாவை கூட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த வீடியோ நாளைக்கு எடுப்போமா? நாளைக்கா? இல்லடா, இன்னைக்கு எடுத்துட்டு போயிடலாம். இன்னைக்கு அந்த மூட்ல இருக்கிறேன். வீடியோ வேற லெவல்ல வரும். நம்ம மணி தானே என்னன்னு கேள்வி. வீடியோ எடுக்க தாண்டா வந்தேன். போகும்போது என்ன கூட்டு போக சொன்னால வீடியோ எடுக்க. ஏய் மச்சான், நான் கொஞ்சம் வெளியே போறேன். இந்த வீடியோ அண்ணன் கூட சேர்ந்து நீ பண்றியா? நானும் அண்ணனுமா? ஆமாண்டா. சரி சரி, நான் வரேன். வரியா வாடா. அண்ணா மணி வரானா? அவனை வச்சு இந்த வீடியோ பண்ணிடுறீங்களா? பண்ணுவானா? செம்மையா பண்ணுவான். அவன் கான்செப்ட் நீ சொல்லிடுறியா? கான்செப்ட் சொன்னா வரமாட்டான், துரிச்சு ஓடிடுவான். அவன் இங்க வரட்டும், நீங்களும் சொல்லாதீங்க, ஸ்ட்ரைட்டா வீடியோ எடுத்துருங்க. ஆமா, அதுதான் சர்ப்ரைசிங்கா இருக்கும். இது அவன் குடும்பத்துக்கா? ஆமா, அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க. அவன் தான் பார்க்க இருக்க மாட்டான். சரி, நீ அந்த சுத்தியில எடுத்துட்டு போறியா? டூல்ஸ் பாக்ஸே கொடுத்துட்டு போறேன். அதுவும் கரெக்ட் தான். சரி, நீ போய் அம்மா பாரு போ. நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இங்க அந்த லாஸ்ட் பிட்டு தெருக்க படிக்க கிராஃபிக் மாட்டியடா படி. போடா சைக்கோ பைய, உன் மண்டையை கொடுத்து என் மண்டையை காப்பாத்திட்டேடா மணி. நல்லா இருப்படா. இனி என்கிட்ட நீ நல்லா இருக்குது. அடுத்த வீடியோல இருந்தா பார்ப்போம். நான் கை எடுத்தவன நீ வச்சிரேன்னா சரி ரெடியா இருந்துக்க. தப்பிச்சிரா.